வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு. இதை கேட்குற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னடா இந்த லெட்ஸ் டாக் லிஸ்ன்னுட்டு டெய்லி ஏதோ ஒரு செஷனை போஸ்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க, டெய்லி ஒவ்வொரு ஸ்கில்லை பற்றி யாராவது ஷேர் பண்ணின்னு இருக்காங்க, என்னடா அது எதுக்குடா பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அப்படின்னா அதற்கான பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஸ்கில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இங்கே நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். இது எதுக்குடா நான் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டால், நான் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது என்னோடய தேடல் ஒன்று இருக்குது, என்னோடய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது என்னோடய ஸ்கில்லை நான் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு எதாவது மூலிமா அது மூலிமா உதவணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம யார் நினச்சாலும் இங்கே நம்மளால் அந்த ஸ்கில்லையோ அந்த விஷயத்தை கற்றுக்கிறதோ இல்லை சஜஷனோ எது வேணால் நம்மளால் இங்கே பண்ண முடியும். இதனால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மியூச்சுவல் ஸ்கில்ஸை ஷேர் பண்ணுறது மூலிமா ஒருத்தர் மேலே போகும்போது இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப் மேலே போகிறாங்க அப்படிலாம் இன்னொருத்தரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு எண்ணம் விதைக்கப்படுதா பார்க்குறேன். இதோட முழு அர்த்தமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், தான் மேலே போகும்போது தன்னை கூட இருக்கவங்களும் சேர்த்து எடுத்து போகிறதுக்கான ஒரு உருவகமாக ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கலாம். அதற்கான பிளாட்ஃபார்மாக இதை நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் நீங்கள் இதில் உங்களோட டாபிக்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இதில் நமக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், பிகினர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பிகினராக ஒரு எக்ஸ்பர்ட் யாராக இருந்தாலுமே இங்கே நம்ம செஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கில் ஜம்பின் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக யூ ஆர் வெல்கம் அண்ட் ரெடி டு டூ சப்போர்ட்ஸ். அதே சமயத்தில் இன்றைக்கி நடக்கிற செஷன்ஸில் இருக்க சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணோம். அவங்கள நம்ம அம்ரிதா இன்றைக்கி க்ரியேட்டிவ் ரைட்டிங் கிவிங் லைஃப் டு மெமரிஸ் மூலிமா நமக்கு செஷன் ஆஃபர் பண்ண வந்திருக்குறாங்க. ஸோ அவங்கள பற்றின சில இன்ட்ரோஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக சி இஸ் ஒரு நேச்சுரல் எஜுகேட்டர், அதுவும் இல்லாமல் ஒரு லைப்ரரியன் அட் துல்கர் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் துல்கர் லைப்ரரிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனதே அவங்க தான். அந்த எண்ண ஓட்டம் அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த எண்ண ஓட்டம் உயிர் கொடுக்கப்பட்டு பல இடங்களில் இப்போ துல்கர் லைப்ரரின்னு சொல்லிட்டு அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன்ஸ்க்காக மட்டும் இப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சூனர் எல்லா இடங்கள்லேருந்து துல்கர் லைப்ரரிங்கிற ஒரு விஷயம் வரவேற்கப்படும். ஐ மீன் அமையுங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது, என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிறைய நண்பர்களும் அதே மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிற அவங்க இன்றைக்கி நமக்கு செஷன் கொடுக்க வந்திருக்கிறது நினச்சா இட்ஸ் ரியலி நைஸ் டு சி. And Amrita, hope you can take over the session and please do share some things which you are interested to share with us. Thank you. Thanks a lot. Guys, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், செஷன் நம்ம ரெக்கார்டிங் பண்றோம். If you have any concern, please do let me know. சரிங்களா? Okay, Amrita, we can go on with the session here. Okay, so thanks a lot for that very nice introduction, Deva. நான் துல்கல் பத்தி டுவர்ட்ஸ் தி எண்ட்ல கண்டிப்பா பேசுறேன். அண்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் செஷன். இந்த மாதிரி என்னோட ஜேர்னி ஆன்லைன்ல நான் இப்பதான் ஷேர் பண்றேன் ஆஸ் அ கிரியேட்டிவ் ரைட்டரா. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உள்ள இன்னுமே பயமா தான் இருக்கு. ஸோ லைக் ஐ ஸ்டடிட் இன் அ வெரி குட் கான்வென்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க அப்பாக்கு தான் சொல்லணும். பட் எனக்கு அங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்னால அந்த டைம்ல இங்கிலீஷ் என்னால அவ்வளவு பேச முடியல. ஸோ எங்க ஸ்கூல்ல லைப்ரரியில சேரணும்னா யூ ஹேவ் டு டெல் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் யூ நீட் டு மக் அண்ட் யூ ஹேவ் டு டெல் இட் டு தி லைப்ரரியன். அதுக்கப்புறமா தான் யூ கேன் பிகம் அ ஸ்கூல் லைப்ரரி மெம்பர். ஆனா என்னால மக்கும் பண்ண ஒழுங்கா வரல. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் பேசும்போதும் எனக்கு ஒரு ஃபியர், அந்த ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபியர் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ மோஸ்டா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைப்ரரி புக்ஸ் வாங்கிட்டு வந்தப்பறமா அவங்க கிட்ட இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தென் என்னோட தாத்தா, லைக் ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் 8th படிக்கும்போது ஹி டுக் மீ டு அ புக் ஃபேர் அண்ட் தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ரீடிங். ஸோ எனக்கு ரீடிங் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஆனா நான் படிச்ச புத்தகங்கள் எல்லாமே இட் வாஸ் மோர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். லைக் எல்லாமே குட்டி குட்டி சிறுகதைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோட 12th ஹாலிடேஸ்ல ஐ எம் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு இந்தியன் நாவல்ஸ்.
ஸோ தட் இஸ் வென் ஐ ஸ்டார்ட் தட் இஸ் வென் ஐ நோ தட் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணலாம், ரைட்டர் ஆவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு காசு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்குபேஷன் இருக்கு அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் அப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் கியூரியஸா இருந்துச்சு. லைக் லைக் அப்படியே ஒரு ஆக்குபேஷனா அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி என்கிட்ட அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு காலேஜ் வந்துட்டு ஐ டிட் மை இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் பண்ணும்போது வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் வேர் டாக்கிங் அபவுட் திஸ். அப்போ வந்துட்டு நான் ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனேன். அப்போ வந்துட்டு அவங்க எழுதுற ஸ்டைலுக்கும் நான் எழுதுற ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, ஸோ ஷி வாஸ் ஆல்சோ ரைட்டிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் இட் காட் பப்ளிஷ்ட் இன் விமென்ஸ் எரா. அண்ட் அப்போ வந்து அவ செம்ம ஜாலியா குடிச்சிட்டு இருந்தா அண்ட் ஷி வாஸ் கெட்டிங் மணி ஃபார் தட். அப்போ வந்து நம்மளும் அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஆனா எனக்கு அப்போ வந்து அதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அண்ட் எனக்கு அப்போ ரிசர்ச் பண்ணணும் அந்த மாதிரியும் எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. பட் ஐ ரெட் திஸ் ஒன் புக் கால்ட் அஸ் பிரீத்தி ஷர்மாஸ் லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட். எனக்கு வந்து அது ஒரு ஆழமான ஒரு இது கொடுத்துச்சு. இட்ஸ் லைக் I was able to connect with her words. நானும் இவங்கள மாதிரி ஒரு வாட்டி ஃபியூச்சர்ல எழுதணும் அப்படின்னு மட்டும் நினைச்சேன். அதுக்கப்புறமா 2014 வந்துட்டு I finished my college and all, and like everyone I was also searching for jobs, but என்னால வந்துட்டு எதுவுமே கிளியர் பண்ணவே முடியல. ஆப்டிடியூட் சத்தியமா வரவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நம்ம வந்து ரைட்டிங் வரோம் தானே, அது வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அப்போ வந்து 2019 அப்படின்னு ஒரு வெப்சைட், ஸோ அந்த வெப்சைட் மூலமா வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ ஐ வாஸ் ரைட்டிங் அ லாட் ஆஃப் டாபிக்ஸ். ஜெம் ஸ்டோன்ஸ் பத்தி எழுதினேன், ஆஸ்ட்ராலஜி பத்தி எழுதினேன், அதுக்கப்புறமா புக்ஸ் பத்தி எப்படி கேர் பண்றது, அந்த மாதிரி ரேண்டம் டாபிக்ஸ் எல்லாமே எழுதிட்டு இருக்கேன். அப்ப எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்துட்டு யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் கிராமர், யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராமரா ஏன் இவங்க எல்லாருமே இது சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஐ யூஸ் டு கெட் அ லாட் ஆஃப் குட் மார்க்ஸ், அட்லீஸ்ட் 78 அந்த மாதிரிலாமே வாங்கிருக்கேன் ஸ்கூலில். ஆனா ஏன் என்னால வந்துட்டு கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுத முடியல அப்படின்னு நான் யோசிக்கும் போது அப்போதான் ஐ ரியலைஸ் தட் கிராமர் இஸ் வேர் யூ வில் அப்ளை இட் இன் தி ரைட்டிங். ஸோ நான் வந்து அது ஒரு சப்ஜெக்டா படிச்சேன், அது அப்ளை பண்ணணும்னு எனக்கு வந்து அப்போ தோணவே இல்லை. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, எனக்கு தெரியலையா அப்படின்னு. முக்கியமா எனக்கு டென்சஸ் வந்துட்டு சுத்தமா ஐ ஃபெல்ட் லைக் வெரி டிஃபிகல்ட் டு டு தட். ஈவன் ஆர்டிகல்ஸ்ல கூட வந்துட்டு எனக்கு அந்த ஏ ஆன்சர் அப்போ வந்துட்டு ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. தென் I joined in a company called as White Lake, where I worked there for 3 months. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. அங்க வந்துட்டு I'm getting introduced to something called as Google Keywords. Google Keywordsனா வந்துட்டு using those words you can market your content. எனக்கு அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. Like I was always very curious to learn. ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுவாங்களா எனக்கு அது. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி மூடின அப்புறமா I came to a company, a startup company, where I was doing this creative content writing jobs, where I used to write workbooks for the marketing professionals. அப்போ வந்துட்டு நான் நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் அப்போ நான் எழுதும் போது லைக் என்னதான் நான் சூப்பரா எழுதினாலும் all the credits were like going to my CEO, and I couldn't accept that at all. And வந்து அங்கதான் நான் ரியலைஸ் பண்ணேன் I am not this marketing material stuff. மார்க்கெட்டிங் கண்டென்ட் எழுதுறதோ லைக் வந்துட்டு செல் பண்றதுக்காக எழுதுறதோ அது என்னோட ஃபார்ட்டே இல்லை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு. அங்க 1 year நான் ஒர்க் பண்ணும்போது I was like saving my money, and I asked my appa if I can do my journalism, because I thought அந்த ஒரு கோர்ஸ் இருந்தாதான் என்னால வந்துட்டு ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பிலீஃப் தோணுச்சு. ஸோ நான் MCC-ல வந்துட்டு ஜேர்னலிசம் கோர்ஸ் பண்ணேன். லைக் அந்த ஒரு வருஷம் வந்துட்டு இட் வாஸ் த பெஸ்ட் இயர். தட் டூ லைக் படிக்கிறதுக்கு அப்படின்னா வந்துட்டு சீரியஸா நான் படிக்கணும் போன ஒரு காலேஜ்னா அது அந்த காலேஜ் தான். அங்க வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய சேஞ்ச் ஆச்சு. அண்ட் அது முடிச்சுட்டு ஐ டிட் மை இன்டர்ன்ஷிப் இன் ரேடியோ சிட்டி. தட்ஸ் வேர் ஐ பில்ட் மை பப்ளிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அங்க வந்துட்டு என்னோட டேலண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல வந்துட்டு சைமல்டேனியஸ்லி I got an job in a magazine called as E Magazine, where I used to write each month ஒரு ஆர்டிக்கல். அப்போ வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போகலாமே நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ இன் தட் பிளேஸ் ஐ லிட்ரலி grew as a writer. ஸோ
ஒரு பேஜ் ஆர்டிக்கல் வர்றதுக்கு வந்துட்டு a lot of work பேக் சைட்ல நடக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. இட் இஸ் a very lonely job to be very frank. ஸ்டார்டிங் லைக் ஒரு பர்சன் நம்ம இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ், அவங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு யூ ஹேவ் டு கம் அப் வித் சம் வெரி குட் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களை இன்டர்வியூ பண்ணுவோம், ஐதர் பர்சனலி ஆர் ஃபோன் கால். அது ரெக்கார்ட் பண்ணிட்டு அது மறுபடியும் கேட்டு அதுல இருந்து வந்துட்டு யூ வில் கம் அப் வித் ரஃப் டிராஃப்ட், தென் யூ வில் கம் அப் வித் மெயின் டிராஃப்ட். அண்ட் பை த டைம் தட் ஆர்டிகல் கெட்ஸ் பப்ளிஷ்ட் it will be like you will be just living in the present அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரெஷர் டைம்ல வந்துட்டு எழுதவே முடியாது. வி மேகசின்ல வந்துட்டு நான் 1 year வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு more than 60 people இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்த சில பீப்புள் அப்படின்னா வந்துட்டு those who are mainly into nature and sustainability. அங்க வந்துட்டு I found my forte. Like I realized that I have to write on these stuffs and அது வந்துட்டு நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா அங்கிலிருந்து நான் விட்டுட்டு வெளியில வரும்போது I took a 6 months break. ஸோ இந்த 6 months break வந்துட்டு எங்க வீட்டுல யாருமே எனக்கு கேள்வி கேட்கல. எனக்கும் வந்துட்டு ஜாப் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஆனா என்ன ஜாப் போகணும்னு நான் கொஞ்சம் பிளாங்கா இருந்தேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அப்போ கிளியரா தெரிஞ்சிச்சு நான் எழுதுறது வந்துட்டு எனக்கு பிடிச்சி எழுதணும், ஒரு போஸ்ட்லயோ ஒரு ப்ரெஷர்லயோ எழுதக்கூடாது. அண்ட் வந்துட்டு I personally believe that more than the money for a writer, the appreciation really matters. ஸோ நான் வி மேகசின்ல இருக்கும்போது என்னோட பேர்லயும் சில ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு ஒரு கீ நேம்லயும் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னோட பென் நேம் வந்து இப்போ குஷி. ஸோ குஷி விச் மீன்ஸ் ஹாப்பினஸ். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன எழுதுவேன்னா வந்துட்டு அஸ்ட்ராலஜி எழுதுவேன். எனக்கு வந்து அது நிறைய பேர் வந்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ்புக்ல வந்துட்டு வி மேகசின் பேஜ் மெசஞ்சர்ல எனக்கு வந்து அனுப்புவாங்க. லைக் வந்து நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் அப்போ பண்ணது என்னன்னா லைக் வந்து அந்த 12 ராசி பலனுக்குன்னா ஐ டூ a lot of research into it. அண்ட் எங்களோட கேங்லயே சில பேர் இருப்பாங்கல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள, அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸும் நாங்க ஷேர் பண்ணிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுவோம். அண்ட் அதுல நான் என்னோட கிரியேட்டிவிட்டிஸ் கூட இப்போ ஆட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் தீம் அப்படின்னு நடக்கும்போது வந்துட்டு அவங்களோட கம்பேரிபிலிட்டி பார்ட்னர் என்னவா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட்லி 70 times அது ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு சீரியஸான ஒரு ஜோஸ் எனக்கு கொடுத்துருந்துச்சு. எனக்கு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் லிட்டரலா தோணுச்சு. ஸோ அந்த 6 months பிரேக்ல நான் வந்து அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா 28 days of love அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏப்ரல் மந்த்ல வந்துட்டு ஃபிட்னஸ் பத்தியும் ஜூசஸ் பத்தியும் எழுதினேன். அதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு ஹாப்பினஸ் இட் இஸ் லைக் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எனக்கு வந்து பத்தவே பத்தாது. அண்ட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை ஸ்டேஜ் எனக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து என்னோட இன்னர் சர்க்கிள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்துட்டு இது படிச்சுட்டு அது இது சரி பண்ணு, அது சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் அ ரைட்டர் ஈவன் தட் இன்னர் சர்க்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ பர்சனலி ஃபீல். ஸோ இது முடிச்சோடனே வந்துட்டு ஓகே நேச்சர் சஸ்டைனபிலிட்டி அதுல கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆன அப்புறமா வந்துட்டு I started freelancing for people called as Madras photo bloggers, where they gave me the 100% freedom and no pressure. எனக்கு அப்போ எழுதும்போது I was again excited. எனக்கு வந்துட்டு காசும் நல்லா கிடைச்சிச்சு, அதே மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸும் இருந்துச்சு. அண்ட் அதே டைம்ல வந்துட்டு ஸ்டோரி மிரர்னு ஒரு வெப்சைட்ல வந்துட்டு 52 weeks ரைட்டிங் சேலஞ்ச், எவ்ரி வீக் ஒரு சேலஞ்ச், ஐ மீன் ஒரு ஸ்டோரி நீங்க எழுதி போடலாம். ஸோ நான் ஸ்கூல் போயிட்டே இருக்கும்போது அந்த சேலஞ்ச் வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டேன். டெய்லி என் ஸ்கூல்ல நடக்கிறது வந்துட்டு நான் அங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது பண்ணும்போது தான் நான் நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அந்த டைம்ல தான் என்னோட இங்கிலீஷ் வந்துட்டு ரியலா என்ஹான்ஸ் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி ரைட்டிங்ல வந்துட்டு யூ கேன் ஆல்வேஸ் ஐடென்டிஃபை யுவர் கோர் வேல்யூஸ் இன் இட். அந்த 365 daysல நான் வந்துட்டு ஒன்னொன்னும் எழுதும் போதும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து அது ஒரு ப்ரெஷராகவே தெரியல. இட் இஸ் லைக் ஐ கம் ஹோம், ஐ ரைட் இட். அண்ட் அந்த ஐ மீன் அந்த 52 weeksக்கு வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே எழுதிட்டு இருந்தேன். அண்ட் 365 daysக்கு வந்துட்டு எவ்ரி டே எழுதிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்துட்டு நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன் கன்சிஸ்டன்சி ஆஸ் அ ரைட்டரா. அதுக்கப்புறமா வந்துட்டு ரைட் ஒன்லி வென் யூ ஃபீல் லைக், நாட் அண்டர் ப்ரெஷர். அது நான் வந்து கத்துக்கிட்டேன். அண்ட் யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ரைட்டிங் அண்ட் ரிசர்ச் இன் யுவர் ரைட்டிங். ஸோ இந்த 4 விஷயம் வந்துட்டு எனக்கு இன்டெப்தா இறங்கிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்ப
அப்போ வந்து ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு ஐ காட் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செம்ம எழுதுற, நல்லா எழுதுற அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஐ ஃபவுண்ட் தட் ஐ கேன் ரைட் வெரி வெல் ஒன்லி வென் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் இட். 1 minute. मम्मी वाला ऑफ कर दिया मैं पता के लिए சவுண்ட் எல்லாம் வரும். வந்துட்டு எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து எழுதும்போது இன்னும் ரொம்ப ட்ரூவா இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு. அண்ட் தட்ஸ் when I came up with a blog. அண்ட் அப்போ வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ he introduced me to one app called as Twitter. ஸோ வந்துட்டு he was writing mostly on ஒரு புக்ஸ் படிச்சுட்டு அந்த புக்ஸ்ல இருந்து அந்த ஒரு எசன்ஸ் எழுதிட்டு இருப்பாரு. அப்போ நான் வந்துட்டு என்னோட பிளாக்ல இந்த மாதிரி எல்லாமே நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் he was asking me many questions like how you want to write, அது எல்லாமே நீ யோசிச்சிருக்கியா அப்படின்னு. அப்போ வந்து நான் இந்த டைம்ல வந்துட்டு சைலண்ட் ரீடிங் செஷன்ஸ் அட்டன் பண்ண போனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சோ நான் வந்துட்டு ஃபேஸ்புக்ல அது எழுதினேன். அண்ட் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட இங்கிலீஷ் மேம் ரூத்சோலமன் மேம் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ எழுதினது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு. அப்போ வந்து நான் கொஞ்சம் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ண போனேன், நான் என்ன மாதிரி புக்ஸ் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் லிட்டில் விமன் ரிட்டன் பை லோசா அண்ட் ஆல்பர்ட். ஸோ தட் ரியலி கேவ் மீ லைக் கனெக்ஷன்ஸ். லைக் வந்துட்டு எனக்கு பிடிச்சது எழுதும் போது நான் ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் பர்சனலி ஃபீலிங் வெரி மச் கண்டென்ட் வித் இட். இது எல்லாமே நான் முடிச்சுட்டு வரும்போது நான் இன்னொன்னும் வந்துட்டு என்ன பண்ணேன்னா அந்த 365 days பண்ணும்போது வெறும் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் எழுதுனா ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அப்போ வந்து நானே புதுசா ஒரு ஹேஷ்டேக் அது கொடுத்தேன். எப்படின்னா 1 new task every day, என்ன விஷயம் நீங்க டெய்லி கத்துக்கிறீங்களோ அதை பத்தி நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் எந்த ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணாலும் அந்த ஈவெண்ட்ஸ் பத்தி ஒரு ஷார்ட்டா எழுதுறது, என்னோட 1 month ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சுன்னு எழுதுறது. அப்புறமா நான் இன்க்ளோபர் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். இன்க்ளோபர்னா வந்துட்டு எவ்ரி அக்டோபர் மந்த் ஒரு வேர்ட் கொடுப்பாங்க. அந்த வேர்ட்ல இருந்து யூ ரைட் யூ ட்ரா ஸோ நான் வரைஞ்சிட்டு அது கீழே எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எழுதினேன். ஸோ ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மை ஓன் ரைட்டிங் திங்ஸ். இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ சம்ஒன்ஸ். நான் வந்து என்னோட எனக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆஃப்டர் தட் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி, இது நான் எம்சிசியில கத்துக்கிட்டது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், லைக் ஹி வாஸ் மோர் இன்டு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. அது பண்ணும்போதும் வந்துட்டு எனக்கு நேச்சருக்குள்ள இருந்த லவ் இன்னும் நிறைய தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைக் அப்போ வந்துட்டு அந்த 52 weeks சேலஞ்சும் முடிய போகுது, 365 இதுவும் முடிய போகுதுன்னு சொன்னா அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டேன். ஐ டிடன்ட் வாண்டட் டு ரைட் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வந்துட்டு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ 2019ல வந்துட்டு ஐ மேட் அ பாயிண்ட் தட் ஐ ஹேவ் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு நான் படிச்ச புக்ஸ் வந்து மோஸ்டா நான் ஃபிக்ஷன்ஸ் தான். லைக் அப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் தோணுச்சு, ஐ வாஸ் கனெக்டிங் அ லாட், லைக் வந்துட்டு என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில சமயம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க, நீ ஏன் வந்துட்டு எப்பவுமே நிறைய சாஃப்ட் ஆர்டிகல்ஸ் சாஃப்ட் ஆர்டிகல்ஸ் சம்திங் இட்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல் நாட் ஹார்ட் கோர் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து ஆன்சரே கிடைக்கல. எனக்கு வந்து அது ஒரு பக்கம் மறுபடியும் ஒரு ப்ரெஷராகவே எனக்கு தோணுச்சு. பட் இப்போ என்னால சீரியஸா சொல்ல முடியும், I am not that hardcore writer at all. I am this writer whom I can write only for my life things. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம ஒரு விஷயம் நல்லா வந்துட்டு ஃபுல்லாவே கொடுக்க முடியல அப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் எழுதின அந்த 52 ஸ்டோரிஸ்ல வந்துட்டு லைக் இப்போ வந்து என்ன உங்களோட ஃபேவரட் அப்படின்னு கேட்டா நான் ஆக்சுவலி எல்லாமே என்னோட ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு ஐடியா எனக்கு எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ வண்டர்லஸ்ட் உமன் அப்படின்னு ஒரு கதை நான் எழுதினேன். ஸோ அந்த கதை வந்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, லைக் ஐ வென்ட் டு அ ட்ரிப் 2 years ago to கேரளா. ஸோ அப்போ வந்து ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு டவுன் ஹில் மாதிரி இருக்கும். அந்த ஹில்லுக்கு கீழே இறங்கி போனா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ஹவு யூ கேன் கோ இஸ் நம்ம நடந்து போகலாம். ஆனால் அங்கே வந்துட்டு நிறைய யானைக்குட்டி இருந்துச்சு. அண்ட் அந்த யானைக்குட்டி மேலே ஏறி நம்ம இறங்கி அந்த விஷயத்துக்கு அந்த கீழே டவுன் ஹில்ல ஏறி போன அப்புறமா தட் யானைக்குட்டி வில் லைக் வித் இட்ஸ் ட்ரங்க் இட் வில் ஷவர் வாட்டர் ஆன் அஸ். எனக்கு வந்து நான் அது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனா எனக்கு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட ப்ளஷருக்காக நம்ம அந்த யானையை யூஸ் பண்றோம்ல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் வந்து அங்க இருக்கிற அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு மதர் யானை, பேபி யானை வந்துட்டு தனியா இருக்கு, அந்த பேபி யானைக்கு வந்துட்டு நீங்க பனானாஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த ட்ரிப் முடிச்சுட்டு நான் வந்த அப்புறமா எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு வண்டர்லெஸ் உமன் அப்படின்னு எழுதினேன். ஸோ
அந்த கதை வந்துட்டு இது மட்டும் ஒரு கதையா என்னால சொல்ல முடியாது. அப்போ வந்து நான் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு கிரெடிட் பண்ணேன். ஸோ த 2 கேரக்டர்ஸ் இன் தட் ஸ்டோரி வேர் வந்துட்டு பிரியா அண்ட் கார்த்திக். ஸோ வந்துட்டு பிரியா வந்துட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருப்பா. அந்த பையன் வந்துட்டு ஒரு போட்டோகிராஃபரா இருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ற ஒரு பிளான்ஸ்ல இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஷி கோ டு கேரளா ஃபார் பிளானிங் ஃபார் கிளைண்ட் வெட்டிங். அந்த டைம்ல வந்துட்டு ஷி கோ அண்ட் see this place. அப்போ வந்து ஒரு ஃப்ளட் வந்துடும். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த பொண்ணுக்காக தேடிட்டு இருப்பாங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அப்படியே முடிச்சேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு கதை மட்டும் எனக்கு 11 எபிசோட்ஸுக்கு போச்சு. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே அந்த யானைக்குட்டியும் அந்த பொண்ணை பேஸ் பண்ணி ரெவால்வ் ஆகி தான் போச்சு. அண்ட் செகண்ட் வந்துட்டு த டேசி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு தட் ஐ டுக் ஃப்ரம் மை சிஸ்டர் ஸ்டோரி. ஸோ எங்க அக்கா வந்துட்டு லைக் ஷீ இஸ் வெரி டெடிகேட்டடா இருப்பா. அவளுக்கு வந்துட்டு நாங்க மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பினஸோட நாங்க பண்ணி கொடுத்தோம். ஆனா அது வந்து ஒரு 3 monthsல என்ன ஆச்சுன்னா இட் பிகேம் அப்சைட் டவுன். அவளுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஃபீவர் வந்துச்சு. செகண்ட் டே வந்துட்டு நாங்க அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். தேர்ட் டே வந்து டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு எங்க அக்காவுக்கு வந்து பிரெயின் டெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களால வந்து நம்பவே முடியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனைக்கும் அந்த அக்கா வந்துட்டு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருந்த ஒரு அக்கா. அப்ப வந்து அவங்க வந்து மெனிங்டஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. தட் ஃபீவர் வில் கம் லைக் லேக்ல ஒருத்தவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணி முடிச்ச அப்புறமா நாங்க வந்து எங்க அக்காவோட ஆர்கன்ஸ் வந்துட்டு டொனேட் பண்றதுக்கு அது கேட்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கல. ஸோ வி ஜஸ்ட் கேவ் ஃபியூ ஆஃப் அவர் ஆர்கன்ஸ். அது வந்துட்டு எனக்கு இன்னொரு தாக்கமும் இருந்துச்சு. லைக் வந்து ஆர்கன் டொனேஷன்னா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணி ஐ ரோட் a ஸ்டோரி பேஸ்ட் ஆன் தட். ஸோ ஒரு ஸ்டோரி நான் எழுதி முடிச்சிட்டோம். கடைசியா அதோட எசன்ஸும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ஸ்டோரி வந்துட்டு என்னோட என்னோட பக்கு பேஸ் பண்ணி எழுதுனேன். அது வந்து ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ என்னோட நாய்க்குட்டி ஸோ எங்க அக்காவோட ஸ்டோரி அது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் எழுதும் போதும் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அப்போதான் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஒர்க் ஷாப்னு ஒன்று ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த செஷன்ல வந்துட்டு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா ஐ கேம் அப் லைக் ஹவ் யூ டிசைன் த கேரக்டர். ஸோ நான் இந்த ஒரு ஸ்டோரி எழுதும் போது எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் எனக்கு பக்கவா தெரிஞ்சிடும். இதுதான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு கேரக்டருக்கும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். எப்படின்னா அந்த கேரக்டருக்கே அந்த பேர் கொடுக்குறேன், அந்த கேரக்டரோட அப்பியரன்சஸ் எப்படி இருக்கு. ஸோ அந்த 5 சென்சஸ் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதெல்லாமே நான் கிராஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு the story has always become like very beautiful. எனக்கு அது வந்து ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்துச்சு. இதே பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் என்னோட பசங்க கூட அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கேட்டாங்க லைக் ஹவு டு யூ மேனேஜ் த டைம் வென் யூ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது பர்சனலா என்னோட லெசன்ஸ்ல நான் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஐ ரியலி டோன்ட் மேனேஜ் த டைம் அட் ஆல். எனக்கு வந்துட்டு அது ஒரு ஃப்ளோல அப்படியே வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் அப்படியே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பேன். லைக் எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ்னஸ் ஆஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ப்ரோகாஸ்டினேட் ஆகும். ஆனா இந்த குவாரண்டைன் பீரியட்ல வந்துட்டு எனக்கு அந்த ப்ரோகாஸ்டினேஷன் எனக்கு டீச் பண்ண ஒரு லெசன் எப்படின்னா every story will come to you at the right time, similar to a book and to a person. So these are the few lessons that I actually understood in my journey. So actually சிலது எழுதி வச்சிருக்கேன். எப்படின்னா first thing is when you want to write you have to write from your experiences and you should know your forte. லைக் வந்துட்டு நீங்க எதை பத்தி எழுத போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலி 10 years ஆச்சு எனக்கு என்ன வேணும்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எழுதும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ என்னோட துல்கல் டாக்ஸுக்கு வந்துட்டு நான் போஸ்டர் கண்டென்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஒரு செஷன் முடிச்சுட்டு இந்த செஷன் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு எழுதுறதுக்கு எனக்கு பண்ண முடியும். இன்னொன்னு வந்துட்டு when you write actually the people should travel along with you. அது பண்ண முடிஞ்சிச்சுன்னா சீரியஸ்லி யூ ரைட்டிங் வெரி கிரியேட்டிவ்லி அப்படின்னு ஒரு அர்த்தம். நான் 2 days பேக் வந்துட்டு என்னோட கேரளால நடந்த எல்லாமே வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சேன். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் வந்து கேட்டாங்க லைக் யூ மேட் அஸ் ரீலிவ் தட் கேரளா மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனாவே எனக்கு இருந்துச்சு. அண்ட் I also used to write for Google reviews. Google Maps ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்லயும் வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு எழுதும் போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதுவேன். நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி எழுதுவேன்.
லைக் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பையன் என்கிட்ட கேட்டா இந்த மாதிரி எழுதுறதுனால வந்துட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அப்போ வந்து அவங்க கிட்ட ஆன்சரே இல்ல. எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் வந்துட்டு அது ஒன்னொன்னும் பண்ணும்போது இட் ஆல் லைக் மேட் மீ டு கிராஃப்ட் மை ஸ்டோரிஸ். என்னோடது நான் வந்து கொஞ்சம் யூனிக்கா இது பண்றேன். ஏன்னா எல்லாருமே இங்க வந்து ஒன்னொன்னும் வந்துட்டு ஒரு விஷயம் யூனிக்கா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது நான் கொஞ்சம் அவேர்னஸா வந்துட்டு எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட நான் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கிராமர் இஸ்ன்ட் எவ்ரிதிங். இது வந்து நான் என்னோட ஸ்கூல்ல அன்லேர்ன் பண்ண ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் விச் இஸ் கால்ட் அஸ் லேர்ன் அண்ட் அன்லேர்ன். நம்ம வந்து நிறைய விஷயம் படிச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா அதே கண்டிஷனிங் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட தெளிப்போம். இப்போ யாராவது என்கிட்ட ஒரு ரைட்டிங் அமிச்சாங்க அப்படின்னா நான் இன்னமும் கூட வந்துட்டு இங்க கமா இல்ல, இங்க வந்து ஃபுல் ஸ்டாப் இல்ல, எனக்கு ஆக்சுவலி என்னோட பாஸ்ட் எனக்கு யார் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா நான் என் பசங்களுக்கு அப்படி நான் அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டேன். கிராமர் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். கிராமர் இஸ் நாட் எவ்ரி திங். யூ ஜஸ்ட் ரைட் வாட் யூ ஃபீல் லைக். தேர் ஆர் ஆல்வேஸ் பீப்புள் டு ஹெல்ப் யூ. ஸோ when you're writing and when you need help, do ask for help. It's nothing wrong in it. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்வேஸ் பி வெரி ஒரிஜினல், டோன்ட் காப்பி. நிறைய பேர் வந்து இது எடுத்து அதை எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வேணா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா டு த லாங்கர் எண்ட் அது இருக்கவே இருக்காது. அண்ட் தென் when you're really stressed and when you're really unhappy with your emotions, உங்களோட எமோஷன்ஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்போ உங்களால எழுத முடியாது. அது நான் வந்து நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கிவ் கிரெடிட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ். ஸோ இது வந்து நான் என்னோட வி மேகசின்ல கத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ரூல். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரிசர்ச் மாதிரி எல்லாமே எடுப்போம். இப்போ WHO இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப எல்லாமே கிரெடிட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு இட் இஸ் ரைட்டர்ஸ் வேல்யூ, இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தென் வந்துட்டு for a writer, as I said earlier, money is not everything. It's always the appreciation. Next comes the money. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னா அதை மட்டுமே நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது ஒன்று இருந்துச்சு. I used to get a lot of influenced. எனக்கு இது எழுதணும், அது எழுதணும், அப்படி எழுதணும் அப்படின்னு நிறைய ஒரு ஆசை மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் ட்ரை பண்ண அப்புறமா வந்துட்டு நான் ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணேன். ஸோ யூ ஆல்சோ டேக் யுவர் ஓன் டைம் டு டூ தட். And freedom is a must when it comes to writing, because writing is always about expressing. So அது கண்டிப்பா இருக்கணும் ஒரு ஃப்ரீடம்னா. அப்புறமா வந்துட்டு ரைட்டர்ஸுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லை. இது வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்டீரியோ டைப். நீ ரைட்டர் தானே, உங்களுக்கு இது தெரியவே தெரியாதா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க. என்னோட ஒகாபுலரி வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் வந்து நிறைய இங்கிலீஷ் அனிமேட்டட் மூவிஸ் பார்த்துருக்கிறேன். அவங்களோட டிஸ்னி இருக்கிற மூவிஸ் கம் புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். they use very simple vocabulary, so you need not use words like very complicated words and all. Just use simple words, that's more than enough. நீங்க படிக்கிறதே ஒரு 5 பேருக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகி கனெக்ட் ஆனாலே போதும். இதெல்லாமே நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிக்கும் போது எனக்கு சொல்றதுக்கு ஆக்சுவலி யாருமே இல்லை. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நம்மளோட ரைட்டிங் பிடிக்கணும்னு இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது நான் ஈஸியா அஃபண்ட் ஆவேன். ஆனா இப்போ வந்துட்டு நான் அஃபண்ட் ஆறது இல்லை. அது நான் கம்மி பண்ணிருக்கேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி அப்படி சொல்லும்போது ஏன் அப்படி சொல்றீங்க நார்மலா அவங்க கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரைட்டிங் ஹேஸ் கிவன் மீ தட் மெச்சூரிட்டி. அதுக்கப்புறமா வந்துட்டு யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ரைட்டிங். ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த ரைட்டிங் நீங்க இது பண்ணும்போது யூ ஷுட் கிவ் ஆன்சர்ஸ். அந்த அளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கணும். ரிசர்ச் இஸ் த கீ when you are going to write something. அப்புறமா ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா நான் வந்துட்டு இது எழுத நான் கத்துக்கிட்டேன். அப்புறமா கன்சிஸ்டன்சி. அண்ட் இந்த கன்சிஸ்டன்சி சொல்றது வந்துட்டு எப்படின்னா டெய்லி எழுதணும் அப்படின்னா இல்ல. நான் 365 days பண்ணும்போது 365 days நான் எழுதல. ஒரு 2 weeks எல்லாமே நான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக்ஸ் எல்லாமே எடுத்துருப்பேன். ஏன்னா வந்து அந்த டைம்ல நான் இன்னும் சில விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்கெடியூல்டா இருந்தேன். ஆனா அதை முடிச்சுட்டு நான் வரும்போது அது அந்த 2 weeksக்கும் நான் சேர்த்து நான் எழுதுவேன். நான் சம்டைம்ஸ் வந்து ட்ரியோ போஸ்ட், சாண்ட்விச் போஸ்ட் எல்லாமே போடுவேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ரீசனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஆர் ரைட்டிங் ஃபார் சம் ஒன் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி யூ கேன் கிவ் இட் டு அதர்ஸ். இதுவும் நான் கத்துக்கிட்டேன். அண்ட் ரைட்டிங் வரும்போது சைமல்டேனியஸா ரீடிங்கும் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ரீடிங் நாட் ஒன்லி த புக்ஸ் பட் த பீப்புள் அண்ட் ஆல்சோ மூவிஸ். நான் வந்து என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு சப்டைட்டில்ஸ் படிச்சுதான். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் நான் இப்போ சப்டைட்டில்ஸ் தான் படிச்சு நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு என்ன பண்ணேன்னா, சில சமயம் வந்து நான் என்னோட ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா வச்சிருந்தேன். பாதி வந்து என்னோட போன்ல தான் இருக்கும்.
like வந்து last month வந்துட்டு we have something called as Dulkal Vasagam also, where we post questions every day and we'll write about that. அது பண்ணும்போது நான் பின்னாடி வந்து என்னோட ஃபேஸ்புக் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து என்னோட ரைட்டிங்ல வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒழுங்காவே பண்ணல. நான் இப்போ வந்து அதை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம். அது நிறைய பேர் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ when you're starting your journey as a writer, you can do that. அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் a space for yourself for writing அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் எழுதும்போது நான் யாருக்கிட்டையும் வந்துட்டு அப்போ நான் ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். நான் மோஸ்டா எழுதின எல்லா கதையும் வந்துட்டு என்னோட சோஃபால, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து பஸ்ல வரும்போது நான் பஸ்ல எழுதிருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு என்னால வேற எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எங்க அம்மா சைடு இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் நீடட், எனக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் ரைட் வெரி ஹானஸ்ட்லி. ஏன்னா வந்துட்டு வாட் யூ ஆர் கோயிங் டு ரைட் நோபடி எல்ஸ் கேன் ரைட் தட். நீங்க பண்ற அளவுக்கு வேற யாருனாலையும் அது வந்து அவ்வளோ அழகா பண்ண முடியாது. ரொம்ப பிலீவ் பண்ணுங்க அண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் when you write. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கிராட்டிடியூட், ரைட் ஆல்வேஸ் ஷோ கிராட்டிடியூட். ஏன்னா வந்துட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு இனிஷியலா எவ்வளோ பண்ணாங்க. ஆக்சுவலி என்னோட இப்போ இந்த காலேஜ்லேயே வந்துட்டு அவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க என்னோட இனிஷியல் டேஸ்ல அவங்க தான் என் கூட இருந்தது ஃபுல்லாவே. லைக் இப்போ வந்துட்டு என் லைஃப்ல நிறைய பேர் என்னோட ரைட்டிங் ஜர்னிக்கு இருக்காங்க. எங்க அப்பா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மோஸ்ட் ஆஃப் மை பிலவ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் இப்போ நிறைய கிராட்டிடியூட் காமிக்கிறேன். அது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் மோஸ்டா ரொம்ப கனெக்ஷன்ஸ் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் டோன்ட் எவர் கம்பேர் யுவர் ரைட்டிங் வித் எனி ஒன் எல்ஸ். இது வந்து லைக் ரொம்ப நான் ஹானஸ்டா சொல்றேன். லைக் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நான் மற்றவங்களோட ரைட்டிங்ஸ் பார்க்கும்போது நான் என்ன ரொம்ப குறைச்சலா இட போடுவேன். லைக் எனக்கு ஏன் லைக் வரல, எனக்கு ஏன் கமெண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனா இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது இல்லை. எனக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு எனக்கு ரொம்பவே தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ ஸ்டாப் கம்பேரிங் மை ரைட்டிங். பிகாஸ் எனக்கு சிலது ரொம்ப நல்லா வரும், மற்றவங்களுக்கு ரொம்ப அது சூப்பரா வரும். யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்வேஸ் செலிப்ரேட் தி லிட்டில் திங்ஸ் யூ ஹேவ். ஸோ இதுதான் நான் ஃபுல்லாவே இன்னைக்கு பேசுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐம் பிளானிங் டு கிவ் அ கிரியேட்டிவ் ரைட்டிங் செஷன் அகெயின். பட் வந்து எனக்கு அது காசு வச்சு பண்றதுல எனக்கு சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் மணினால வந்துட்டு ஒரு ஸ்கில் கத்துக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு கூட எனக்கு இருக்கும். ஸோ there is something called as gift culture where you can always exchange the skills and you can contribute what you really wish like. So coming Sunday and next Sunday 2-day sessions பண்ற மாதிரி I have plans. So if you really wish and if you feel connected with me, you can always come. And if you have any questions, you can always ask. And thanks a lot for hearing me. And இன்னொன்னு நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். I mean 2 days back என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஸோ அவளுக்கு வந்து சின்ன வயசு ஐ மீன் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டேஷனரி லவர் லைக் மீ. அவள் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எப்பவுமே வந்து ஃப்ராக்ரன்ஸ் டைம்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவள் வந்து அவங்க அம்மா ஹேண்ட் பேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுப்பான். ஆனால் இப்போ ரீசெண்டா she went for shopping along with her அப்பா and both of them got the expensive things with them. So அங்க வந்து அவளோட கோர் வேல்யூ கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி நானும் அப்படிதான் எழுதுறேன். அதுதான் என்னோட கோர் வேல்யூஸ். ஸோ ரைட்டிங் will always connect you because ரைட்டிங் வந்துட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி. when you write you can't actually go to that path that you can't go to the future. உங்களோட 5 senses அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும். And you also don't have any expectations for your writing. இப்படி ஃபீட்பேக் வரணும், அப்படி ஃபீட்பேக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்படியே விட்டுருங்க. என்ன ஃபீட்பேக் வந்தாலும் அது ரொம்ப ஹம்பிளா கிரவுண்டடா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கூட பாருங்க. திவா, ஹலோ. Yes. Hello. Hello. Yes. Yes. Go ahead. No, I'm done with my story. You're done. Okay. Okay. Say it was good, Amrita. Only one thing you have referred certain app. Okay. Including Google app, this app, and which may in between you are referring so many apps and websites as well as this whatever media which you use, which you can because it was not audible. And you can mention or put it in the chat box or whatever. Yeah, I'll do that. Okay. And otherwise, you did a wonderful presentation.
Though Thank you. voice, the voice was very much disturbing. However, you made Okay. it. You made it very good. Thank you. Thank you. May I know your name? My name Yeah, Pandian. Pandian. Okay. Thank Pandian. you, Pandian. 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 Okay. Yes. Yeah. Hello. Thanks a lot. Yeah. Hello. Hello, this is Kamal. Yeah. Tell me, Kamal. நீங்க நீங்க ரைட் பண்ணது எதனா ரீட் பண்ணி காட்ட முடியுமா இப்போ? நீங்க ஆல்ரெடி ரைட் பண்ண ஸ்டோரிஸ் எதனா ரீட் பண்ணி காட்ட முடியுமா இப்போ? The voice is not coming. Amrita, voice is not coming. Hear me now? Now it's okay. Yeah. Actually, you can share the links, etc., which will be helpful that somebody can read that. Can you just read out, Amrita? Can you just read out, Amrita, what you have written already? Yeah. Okay. 1 minute. Diva, நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டா? Yeah, you Diva? can do it. Yeah. You can do it, Amrita. Yeah. Okay. Okay, Ramachan, Any other WhatsApp share பண்ணு. yeah. Any other questions? Like, I'll send that. Can you? I mean, do you have any other questions? Amrita, this was a nice speak about writing and all. You have given the excellent speech. Thanks for the same. Actually, I want to know that journalism you are telling that it is available in the distance course. It is available in distance course. I mean, in MCC, distance is not available. Actually, I did a 1-year course, which is called as the Postgraduate Diploma in Mass Communication and Journalism. Okay. I went to the Okay. college and I learned the course because I wanted something in person. Okay. So, and one more thing, you are telling that this Sunday and next Sunday. So, what will be the timing, and same will be in the Zoom or in the direct class? I think mostly it will be in Zoom or Cisco, and timings I'll be doing it in the mornings only. But timing will be morning. What time will be? I have planned for 10 o'clock to 12 o'clock, but I'm not very certain about it. Okay. Mostly it will be in the mornings. Okay. Thank you. Amrita? Yeah, tell me. Hello? Yeah, Amrita, can you tell me the syllabus that you are going to teach on Sunday? Okay, so the very first thing I'll be starting is like how you can generate the ideas. Okay. From real life, and then how you can come up with the elements of writing, which... Not audible. Can you say it again? Yeah, it is like first how will you generate the ideas? Okay. The second thing is about the elements of writing, which includes the plot, the setting, then the characters in it. Okay. And then how you can, inculcate the emotions into that story. Super. Okay. So these three things that will be there. Like it will not be like a pakka class. Okay, it's going to be more of an interactive session. It is like you can actually find out what is your forte. We'll have a discussion based on that, and from that I'll take it forward. Okay. Fine. At what timing you will be on Sunday? Mostly it will be from 10 o'clock to 12 o'clock. Okay, Amrita. Yeah. Just check your headphone. I think it's not clear audio speaking. It's very... I mean, I did my best. I don't know what else I have to work on. I'm just checking it. Okay. Yeah. Coming Sunday, make clear. Okay. Yeah, sure thing. I'll do that. Okay, fine. Thank you. Amrita? Yeah. This is Nidhi here. In case if you're not able to attend the session on Sunday, if I'm not actually able to attend it on this Sunday, so when can I attend it? I want to attend it. Can you just text me personally, Nidhi? We can take it forward from there. Okay, sure. Can you just give your email ID or
Yeah, I'll type it in the chat box. You can also text me. Thank you, Amrita. Yeah, okay, Nidhi. அமிர்தா நான் பேசுறது கேக்குதா? Yeah, Deva. Okay, fine. Guys, if you want to connect more sessions, if you really need any inputs, like நீங்க ஏதாவது செஷன்ஸ் எடுக்கணும் இல்ல செஷன்ஸ் பத்தி சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, you can join the group and you can suggest your feedbacks and your inputs will be posted. So I'm just posting the group link and my number here. If you have any doubts on joining the sessions and taking the sessions, you can contact me at any time. Okay, Amrita, I just want to thank you for the great session which you have given here. So, like, it's really like the one thing which I understand it is, whenever we are going to write anything, we just need to explore it before we must experience the things which we need to write. So this is what I understand. In Tamil, I can explain. In Tamil, I can better explain better. If I want to write about like என்ன சொல்றது, ஒரு தென்றல் அப்படின்றத பத்தி நான் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது என்னோட ஆர்வமா இருக்கு அப்படின்னா, அந்த தென்றல் எப்படி இருக்குங்கிறத நான் முயற்சிக்கணும். முயற்சிக்கிறது அப்படின்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கானகத்திலயோ இல்ல ஒரு வயல்வெளியிலயோ போய் நின்றுட்டு அதுல அடிக்கிற காத்தை வந்து உணர்ந்து அதோட ஃபீலை வந்து எழுதுற மாதிரி இருந்ததுன்னா, தட் வில் பி கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்க மீன் பண்றது, நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஸ் திஸ் really means that you say? Yeah, that is what is all. I mean, that is what is creative writing about. It's not only you feel it, you should also make others to feel it, and you can do that completely when you are immersed in it. See, actually, everybody is a writer. Everybody will have a story, but when it's how beautifully they illustrate it, or how beautifully they tell it. Okay, the words matters. Words, I'm not say exactly words and all. Expression. See how you express, right? Yeah, it's a way of expression. சில பேர் வந்துட்டு எழுத்துக்களாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆர்ட் மூலமா பண்ணுவாங்க. நான் ரெண்டுமே சேர்ந்து பண்றேன். See that kulkul or something you said, now what is that? Yeah. Also you can, Okay, so Dulkal is so Dulkal வந்துட்டு it's like how I was mostly into writing. இப்போ வந்து என் கூட writing 10 years வந்து. Is it a Facebook or what is it? A Facebook page or what is it? There is a Facebook page for Dulkal. So it is DUL KAL. So Dulkal means I took the name from Abdul Kalam sir's name. So he is my inspiration for me to become a teacher. So Dulkal library வந்துட்டு what we are focusing is we are setting up community libraries in the school and the tribal areas. Okay. So we are just helping the children over there to read, and we are providing the medium, and engloda specialty as usual, like we paint the schools over there. That is, we paint the library, we create the environment, and we give the books as per the children's needs. Tribal area, which place? Which? Not clear. Voice is not clear. Can you hear me now? Now it's fine. Now it's fine. One library is in Anneri, and the second library is in Chennai. Bengaluru. In Chennai, Bangalore. No, it is in outskirts of Chennai. Right now we are Chennai. focusing only on outskirts of Chennai. Chennai, okay. Yeah. Okay, great. Yeah, thank you. Amrita, is there any app which will help us to start writing? Like, for example, எனக்கு வந்து ஏதாவது synonym, இந்த வேர்டுக்கு ஏதாவது ஒரு particular synonym வேணும் அப்படின்னா, will it prompt me? And is there any way that the flow can be arranged? அந்த மாதிரி, like first வந்து start அதுக்கப்புறம் para, first para, second para, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது மாதிரி, அந்த மாதிரி தான் apps ஏதாவது இருக்கா? Like நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு to make it go. Okay, so there is something called as the story mirror. So story mirror வந்துட்டு எப்படின்னா, every month and every day they are coming up with innovative challenges. Okay, நீங்க வந்துட்டு if you register in that, they'll send you emails, and based on that you can start writing. It's one of the best way to write it. So the spelling வந்துட்டு STORYMIRROR.
Okay, that is an app or it's a It is an website? app. It is an app Okay. and a website. You can download it. And also, one more thing is your quote அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. YOURQUOTE. So this is an app. Okay, wow. So they Okay. every day they come up with one prompts. One what? They give you a word. And the word based on you can write something. They'll give you a situation. Based on the situation you Oh. can write. So right now Okay, what okay. they are doing is quarantine diaries. They are doing it. So each day, how was your quarantine period? ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. Okay. Okay. And Thank you so- so much. Okay. Yeah, okay. Amrita, this one more app is there, Pratibili. That is workable, Pratibili. Pratibili, I haven't heard of it. Pratibili, I think. Can you spell it? Okay. PRATIPLI. Okay. Okay. No, I'm actually And, not aware of it. Sorry. இது ஃபுல்லா தமிழ் PRATIPLI, Pratibili. I mean, Pratibili. இல்ல நான் அதை பத்தி கேள்விப்படல. Maybe I'll explore on it. பிரதிபலின்றது தமிழ்ல எழுதுற எழுத்துக்கள் நிறைய வந்து தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிரதிபலியில. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் தமிழ் ஸ்டோரி ரைட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ அண்ட் அனதர் ஒன் திங் விச் ஐ வாண்ட் டு மேக் ஹியர்னா, நம்ம டுமாரோ ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ கம்மிங் வீக்ஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னா, கரோனா கதைகள்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம். அவுட் ஆஃப் த 6 இனிஷியேட்டிவ் லெஸ் டாக் லெஸ் கனெக்ட் மாதிரி there are 6 இனிஷியேட்டிவ்ஸ் which is going on. ஸோ நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு வந்து அந்த கரோனா கதைகள்ங்கிறது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைட்டில் பேஸ்ட்ல நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ரைட் அ ஸ்டோரி அபவுட் இட். அந்த டைட்டில் பேஸ்ல நீங்க எப்படி எழுத போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து Hare Krishna. yeah, it's the right person who is taking care of the present apologies here. He is going to explain you what we are going to do. Okay, ठीक है. ஓகே ஃபைன். இதுல நான் மெயினா வந்து காரணம் என்னன்னா, இவங்க வந்து கதையை பத்தி சொன்ன உடனே எனக்கு அந்த தாட் போச்சு. சரி, ஓகே, எப்படிலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம போய் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உங்களால நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். மெயினா ஐ யூஸ் டு ரைட் ஸ்டோரிஸ். நான் எழுதுவேன். ஒரு சில சமயம் வந்து எங்க அம்மா பத்தி எல்லாம் எழுதும், ஐ ஃபீல் இட் அண்ட் ஐ வில் ரைட் இட் அப்படின்ற போது ஒரு நல்லா இருக்கும். அதை வந்து நீங்க சொன்னதுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, வார்த்தைகள் மட்டுமே இல்லை, ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அந்த இன்டிமேஷன், இதுக்கு முன்னாடி அவங்க நடந்த மெமரிஸ் நம்ம கொடுத்தாலே, எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே இட் வில் பி மோர் எனஃப் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ரைட் த ஸ்டோரிஸ் இனிமே வர ஒரு நாட்கள்ல. இதுல என்ன விஷயம்னா, இப்ப வந்து இந்த கொரோனா டேஸ்ல வந்து கொரோனா கவிதைகள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அடுத்த பகுதியாக இப்ப வந்து இது பண்ணலாம், கொரோனா சிறுகதைகள்ன்ற மாதிரி ஒரு தோற்றத்துல ஆரம்பிச்சு அவங்களோட சொந்த நடைகளை எழுதுறதுல அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட இது வந்து என்ன தாட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஃபீல் பண்ணி எழுதுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம்ல இருக்கு. இதுல வந்து 15 டாபிக்ஸ் கொடுக்கப்படும், 30 நாள் டைம். அதுல வந்து ஒவ்வொரு டாபிக்கும் 2 நாள் டைம் படி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், டைமுக்கு ஏற்ற மாதிரி சென்ட் பண்ணணும். ஸோ சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க அந்த 2 நாள்ல அது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கொடுத்து பிளாக் அது மாதிரி ஒரு நீங்க சொன்னா மோட்டிவேஷன்ன்றது ஒரு முக்கியமா இருக்கு நம்ம எழுத்தாளர்களுக்கு இப்போ எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே எழுத நினைக்கும் போது ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு கொடுத்தாலே அடுத்த தடவை நல்லா வரும். இன்ஃபேக்ட் நான் வந்து எனக்கு எழுத தெரியாது கவிதை. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுத போகும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல. செகண்ட் டைம் எழுதும் போது ஓகே ரன்னர் அப்பா கிடைச்ச போது என்னாலும் எழுத முடியும்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச போது ஐ ஃபீல் வெரி பெட்டர். அது மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்கு உண்டான பிளாட்ஃபார்மா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து திவாகரனாட்ட சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இதை லிங்கை பத்தி நான் அனுப்ப சொல்றேன். இது நாளைக்கு இல்லாட்டி மண்டேக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும். மண்டே அன்னைக்கு கன்ஃபார்மா அந்த இது வந்துடும், உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இங்க இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே நான் என் நம்பர் ஷேர் பண்றேன். ஸோ அவங்க அதில் இது கொடுத்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் சென்ட் பண்றேன். ஸோ யூ கேன் கம் அண்ட் ரைட். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எழுதணும்னு நினைச்ச இடத்த வந்து அந்த இடமா ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தடவை அப்படின்னு நான் ஒரு நல்ல விஷயமா நான் சொல்ல வரேன். இதுல திவாகரனா ஓகேவா நான் சொன்னது? இஸ் தேர் எனிதிங் யூ கேன் மேக் இட் அவுட் நா? Okay. Thanks for sharing it here, Prasanna. I think our Amrita will lead this. Amrita வந்து கொஞ்சம் already she said she is interested in writing. So அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அவங்க வந்து இட்ஸ் த ஒன்ஸ் வி ஸ்டார்டட் அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது she was very much interested. அவங்க வந்து நிறைய நாங்க 2 பேருமே சேர்ந்து தனியா ஒரு குரூப்ல ஆரம்பிச்சு இட்ஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் பீப்புள் டு ஆட் இட். ஸோ அதிலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And Amrita, are you there? Voice Yeah, I'm here. I was just listening, Diva. Thank you. Thank you. Okay.
ஆக்சுவலி இட் வாஸ் அ பூஸ்ட் அம்ரிதா. நீ வந்து இப்ப பேசுனது எனக்கு அப்படிதான் தோணுது. இட் வாஸ் அ வெரி பூஸ்ட் ஃபார் மீ டு ரைட். நான் வந்து எழுதவே இல்லை ரொம்ப நாளா. ஐ திங்க் ஐ வில் பி கோயிங் டு ரைட் இன் அ கம்மிங் டேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த செஷன் ஆக்சுவலி. My pleasure. Like I'm waiting to read your writings. ஏன்னா எனக்கு தமிழ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் அப்படின்னா அது நீதான். அம்ரிதா, Yeah, tell me. அந்த இது ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க, உங்க எழுதினது அந்த வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க. Yeah, திவா வாட்ஸ்அப் பாரு. ஐயா நான் ஒரு நிமிஷம் இரு நண்பா பாக்குறேன். என் பர்சனல் அனுப்பிடுறியா? எஸ் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க மேம். இது கொரோனா கதைகள் வந்து தமிழ்ல தானே, இங்கிலீஷ்ல எழுத கூடாது? இல்ல ரெண்டுலயுமே எழுதலாம். இட்ஸ் லாங்குவேஜஸ் டசன்ட் மேட்டர். ஓகே ஓகே. நீங்க அத ஷேர் பண்றீங்களா? எங்க போய் எழுதணும்னு கொஞ்சம் அந்த லிங்க் அத அனுப்பிச்சு விடுறீங்களா? ஷூர்மா, நான் அனுப்புறேன்மா. ஓகே தேங்க்ஸ். ஓகே மேம், இதுல வந்து என்னோட ஃபோன் நம்பர் நான் இதுல போடுறேன் மெசேஜ்ல. சோ கொரோனா கதைகள் பத்தி ஏதாவது ரிலேட்டடா டவுட் இருந்தா இதுல வந்து மெசேஜ் பண்ணுங்க, ஐ மீன் பிங் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஓகே Diva, I have posted it. In your WhatsApp. ஷேர் பண்ண முடியுமான்னு பாரு. இப்போ நான் இங்க ஷேர் பண்ணிடவா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ட்ரை பண்றேன். மேபி you guys if you have time we can read it. So I think I can share the screen now. Okay, fine. Yeah. அம்ரிதா, உன்னால படிக்க முடியும் நண்பா? இப்ப படிக்க முடியுமா உன்னால இத? Can I read? Is everybody okay with it? I think people asked for you to read. Okay, so cycling 4 kilometers on a steepy road reminded me of my roller coaster ride that I used to enjoy in amusement parks. போயிடுடா. ஒரே நிமிஷம். அது சின்ன ஒரு கிளிக் பண்ணாலே போயிடுது. Yeah, so my curly hair kissed my face every then and now, dancing to the rhythm of the cold breeze. The sky was dark and it may shower its love any time, and I pedaled fast to reach his college, which is exactly 4 kilometers away from my home. I dialed his number and could hear my heartbeat louder than his ringtone. "Hello," he said. "Where are you?" I asked, trying not to breathe heavily on my headphones. "I am at my friend's home," he said with a smile. I went blank. After gathering my thoughts, I told him, "Have fun." He asked, "What's up?" and the first drop of summer rain touched my hands. The raindrops were spherical in shape and my eyes were wet. The smell of rain didn't make me high and I didn't run but stood still. "Hello," he said once again, and I told him, "My phone is about to die." He said, "Okay." I kept my phone inside my bag and turned the cycle with flowers loaded on the front basket. I sat on the seat and pedaled very slowly, but the downpour was heavy. I started pushing my cycle, drenched in my own thoughts. It was my first surprise, at least I thought so, and I was surprised. I pedaled 4 kilometers to meet him after his college and gift him these flowers to celebrate our 3 months of togetherness, and he had gone to meet his friend. I should have checked with him, my internal voice argued, but it won't be a surprise, my heart said. I told both to keep quiet and walked fast. My shoes became wet and I can see the muddy water touching my foot. It became darker and that's when I realized I'm walking slow. I sat and pedaled fast. I could hear my heartbeat again and I missed him. After 10 minutes, I moved my sliding gate. I can see all the flowers looking fresh. I parked my cycle and removed my shoes and socks. I cleaned my foot on the footrest and squeezed my sole. My white frock and blue stole has faded and so my skin. I removed my hands up to grab the keys from the side windows and there he was standing in front of me. A bright thundered and he stood still. I blinked my eyes to check if it was true or my imagination, and he was. "Where were you? I was waiting for past 2 hours," he said. I didn't utter a word back and hugged him.
He was warm and I could feel his hands squeezing me tight. I missed you, we both said in unison. Come inside, you're soaked, he said, holding me tight. I blushed and I said him, I'll change and be right back. He smiled. I rushed to my washroom, washed my hair, wore a large size tee and white bottoms. I stepped out and the power got cut. Let me come, you don't move, I said, and he was standing near my bedroom with mobile torch. I opened the wooden shelves and took out the flavored candles. We both walked together to the kitchen and lit the candles. Shall I make tea for you? I asked, and he showed the scented table. I moved my phone towards his hand, and the table had 2 mugs of tea. My eyes glowed, and we sat on the mats near the round table. I tucked myself near him, holding my mug of sweet lemon tea. Where were you? He asked once again, and I told him the whole episode, sipping the tea. He listened with keen attention, and his eyes disturbed me a lot. So did you cry? He asked, and I replied back, yes. Why? He asked. I don't know, I said. What if I wasn't here? He asked. I don't know, and now you're here. I don't want to talk about it, I said, locking his fingers with mine. I love you, I said to him. I love you too, he replied back. The sounds of rain increased and the flowers were enjoying the scent of nature, and so was I. Our conversations grew and he cast my curly hair. I was leaning on him and we played our favorite song on his phone. We sang, we giggled, we hummed, we exchanged glances and rested on the mat. The raindrops from the windows and the flowers became quiet. We slept together and our hearts were content, and my mind, heart, and soul was in harmony with his. I love you, Maurya, I whispered in his ears before my eyes closed to enter the state of bliss.